ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு ரசிகன். நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பஜாஜ் ஆட்டோ வர்சஸ் டிவிஎஸ் ஆட்டோன்றது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் கூடவே கழிச்சிருப்பேன்னு சொன்னால் இது கொஞ்சம் விளங்கணும் பண்ணுறதுக்காண்டி மறக்காமல் எங்களோட வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கீழே போடுங்க, பண்ணுறது எங்கள் லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களை வந்து தேடி வரும், ஒரு அலர்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பஜாஜ் ஆட்டோட வீடியோவும் ஒரு டிவிஎஸ் ஆட்டோட வீடியோவும் நாங்கள் எடுத்து போட்டாங்க. ஆனால் நான் பஜாஜ் ஆட்டோட வீடியோ எடுக்க என்ன சொன்னால், டிவிஎஸ் ஆட்டோ இலங்கையில் வந்து இறக்குமதியில் இல்லை, வரையில். இப்போ டிவிஎஸ் ஆட்டோ நான் வீடியோ எடுக்க என்னன்னு சொல்லி சொன்னால், பஜாஜ் ஆட்டோ ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டால நான் டிவிஎஸ் ஆட்டோ எடுக்க சில விஷயங்களை கம்பேர் பண்ணி நான் கதைச்சிட்டேன். ஸோ எனக்கு அதில் ஒரு அந்த இடத்துல நான் ஒரு இன்னொரு ஷோரூமில் இன்னொரு ஷோரூமை பற்றி கதைச்சேன். 2 இடம் வீடியோ எடுத்தபடியால் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் மக்கள் நலன் கருதி தான் இந்த வீடியோ நாங்கள் செய்கிறோம். ஒரு ஷோரூமுக்கு நாங்கள் ஃபேவராக செய்யணுன்றதுக்கான இந்த வீடியோ நாங்கள் எடுத்து செய்கிறது கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், நான் வெளியில் வந்து ஜோதிச்சேன், ஒரு ஆட்டோ எடுக்கிறாள் வந்து டிவிஎஸ் ஆட்டோ தனியாக போயும் இங்கே வந்து பஜாஜ் ஆட்டோ தனியாக போயும் வீடியோ பார்த்து அவருக்கு எது நல்லமென்று சொல்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் நான் வந்து எது சிறந்த இதுதான் நாங்கள் எடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் 2க்கும் உள்ள வித்தியாசங்களையும் 2க்கு உள்ள சிறப்பு அம்சங்களையும் 2லேயும் உள்ள சிறப்பு அம்சங்கள் இப்படி தான் இருக்குது இந்த ஆட்டோ, இப்படி தான் இருக்குது இந்த ஆட்டோன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் இதில் வந்து சொல்ல போகிறேன்.